உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சுஃபியன் நம்முடன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். சார், இங்கே தமிழ்நாடு அரசியலில் இப்போது தாவேகா முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா இப்போ திமுகவில் என்ன சார் நடக்குது? ஸோ சபரீசன் அவர்களுடைய கை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் திமுகவிலேருந்து அவருக்கு அடுத்தபடியாக கனிமொழி அவங்கள வந்து பார்த்தோன்னா கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சிகள் நடப்பதான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதில் இப்போ நம்ம பேசுகிறத முதல்ல ரெக்கார்டு மாதிரி பேசக்கூடாது. சிலவங்க பேசுவாங்க எப்படின்னா பொய்யா பேசுகிறது. ஆனால் நமக்கு ஒரு யூக தகவல்களை தான் பேசுகிறோம். இப்போ நம்ம பேசுவது ஒரு யூக தகவல். ஆனால் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குழப்பம் இருக்கிறதா என்றால் 100% குழப்பம் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த தேர்தலுடைய பிரச்சாரத்தில் கடைசி முனையில் சபரீசன் வெளியானார். எல்லாம் ஆதாரமான செய்தி. எப்போ வெளியானா, வில்லிவாக்கத்தில் அவருடைய மிக நெருக்கமான நண்பரும் அவருடைய நிறுவனம் ஒன்று இருக்கிறது. ஜிமேக்ஸில் ஏதோ ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடிய கார்த்திக் மோகன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். எங்கே? வில்லிவாக்கத்தில். கார்த்திக் மோகன் முதலில் அண்ணாநகருடைய மோகன் உடைய பையன் அங்கே நிற்கும்போது அங்கே சிற்றரசு யாரோ நிறுத்துறாங்க டிஎம்கேல. அதில் அவர் கார்த்திக் மோகனுக்கும் உதயநிதிக்கும் சில அதோட மச்சானுக்கு ஏற்பட்டு நீங்கள் இங்கே நிற்க வேண்டாம், நீங்கள் வில்லிவாக்கம் போய் நில்லுங்கள் என்று சொல்லி இவர் இங்கே நிற்பதாக கேட்டு கடைசியில் மனத்தாங்களோடு அவர் வில்லிவாக்கத்தில் நின்றார். அங்கே ஆதவ் அர்ஜுனாவை எதிர்த்து தோல்வியடைந்தார்கள். ஆதவ் அர்ஜுனாவும் கார்த்திக் மோகனும் சபரீசனும் அரசியல் வாழ்க்கைக்கு முன்னாலே நெருங்கிய நண்பர்கள். அந்த இடத்தில் வந்த சபரீசன் மாலை 4 மணிக்கு வருகிறார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் எங்கே பேசுகிறார்? வில்லிவாக்கத்தில். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இங்கே பாருங்க, இந்த தொகுதியில் நான் தான் நிற்கிறேன். யார் சொல்கிறா? திரு சபரீசன். எனக்கு நீங்கள் வாக்களிக்கணும். அவருடைய ஒய்ஃபு செந்தாமரை ஸ்டாலின் அம்மா அவர்களும் போகிறாங்க. அதாவது ஐயா ஸ்டாலினுடைய மகள் அவர்களும் செல்கிறார்கள். கணவனும் மனைவியும் சென்று சபரீசன் என்பவர் ஒரு அதிகார மட்டத்தில் மறைபொருளாக இருந்தவர் முதலாக நான் தான் இருக்கிறேன் என்று திமுகவினுடைய செயல்பாட்டர்களிடத்தில் அவர் சொல்வது, ஆகா, அவருக்கு சமீட்சை கிடைத்துவிட்டது. அப்போது திமுகவினர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். விஜயெல்லாம் ஒரு 8 சீட்டு 7 சீட்டு 2 சீட்டு தான் பிடிப்பார், நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சு அப்படிங்கிற பெரிய உற்சாகத்தில் மாப்பிள்ளைக்கு பெரிய மரியாதை நடந்தது. ஒன்று. இரண்டாவது விவகாரம், இவருடைய நிறுவனம் ஒன்று வச்சிருந்தார். அது என்ன நிறுவனம்? பெண் நிறுவனத்தில் 248 பேர் வேலை இழந்தார்கள். திடீரென ஒரே முயற்சியாக தூக்கிவிட்டார்கள். இதற்கும் என்ன காரணம் என்றால், உடனடியாக பெண் நிறுவனத்தை கலைக்க சொல்லி திமுக தலைமையிலிருந்து அல்லது உதயநிதி பக்கத்திலிருந்து ஒரு அழுத்தம் உருவானதாகவும், இந்த தோல்விக்கு காரணத்தை உண்மையாகவே தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே தோல்விவிட்டதை கூட உங்களால் கணிக்க முடியும் இல்லையா? ஒரு கேள்வி வரும். அப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்தீர்கள், நீங்கள் தான் அலை வைத்தீர்கள், நம்முடைய தலைவரே தோல்வியடைந்தாரே, என்னையா நிறுவனத்தை நடத்துறீங்க, நம்ம கேட்க மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததாகவும், உளவு அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸுடைய அந்த உண்மையான கணிப்பை பெண் நிறுவனம் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து, போலீஸ் தானே இன்டெலிஜென்ஸ்னால் வேற என்ன, தனியாக ஏலியன்ஸ் கிடையாது, இங்குள்ள போலீஸ் தானே, நிறுத்து அப்படின்னு சொல்லி ராங்கான ஒரு அறிக்கையை. அதனால் என்னத்துக்கு ராங்குன்னு சொன்னால், தோக்க வேண்டும் என்றல்ல, தாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்ற உச்சபட்ச நம்பிக்கை. யாருக்கு? சபரீசனுக்கு. இந்த நிலையில்தான் கூர்க்குக்கு சென்றார்கள். எங்கே? கர்நாடக மாநிலத்தில் கூர்க்கில் திரு ஸ்டாலின் எல்லோரும் சென்றார்கள். உதயநிதி சென்றார், கட்சியினுடைய நிர்வாகிகளும் சென்றார்கள். அங்கே 2 பாரதிய ஜனதாவினுடைய பொறுப்பாளர்கள் ரகசியமாக சந்தித்ததும் தெரியும். அதே போன்று மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மனைவி உதயநிதி, அவங்க பேர் என்னது, துர்காம்மா, நிமிஷாம்பால் என்கின்ற ஒரு கோவிலுக்கு சென்ற செய்தியும் வந்தது. அங்கே நீங்கள் 2ஆக பிரிக்கணும். ஒரு பக்கம் உறவுகள், மற்றொரு பக்கம் அரசியல் தலைவர்கள். உறவுகளோடு என்று பார்த்தாலும் சபரீசனும் உதயநிதியும் திரு ஸ்டாலினும் அரசியலுக்காகத்தான் ஒன்றாகத்தான் இருக்காங்க. அப்போ குருக்கில் அவர்கள் கூடிய முக்கியமான கூட்டம் அரசியல் அடுத்த நிகழ்வுகளை என்ன செய்யலாம் என்பதற்காகத்தான் கூடினீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி, கனிமொழியை கொண்டு வரலாம் என்று ஒரு பாதை. பொதுவாக சைக்காலஜிக்கலாக எனது அனுபவத்தில் ஒரு மனிதன் 2 திருமணம் செய்தான் என்றால்
ஒரு மனிதன் 2 திருமணம் செய்தான் என்றால், மூத்த சம்சாரத்தின் மனைவி இறந்து போய்விட்டால் பின்பு 2வது சம்சாரம் அதை ஆட்கொண்டு விடுவாள். மூத்த சம்சாரத்தினுடைய பிள்ளைகளுக்கு மரியாதை இருக்காது எங்கேயும். இங்கே உல்டா, இளைய சம்சாரம் யார்? நம்முடைய ராஜாத்தி அம்மா, அவருடைய மகள். மூத்த சம்சாரம் தயாளுடைய பிள்ளைகள். இளையதோ மூத்ததோ அது ஒன்று இல்லை. அதிகாரத்தில் இருப்பது தயாளுடைய வாரிசுகள். இதில் செல்வி இருக்கிறார், நல்லா கவனிங்க, கிச்சன் கேபினெட். சபரீசன் இருக்கிறார், இதில் துர்கா அம்மா இருக்கிறார், இதில் ஸ்டாலின் இருக்கிறார். ஐயா ஸ்டாலினை விட அவர்களுடைய அந்த கிச்சன் கேபினெட் வலிமையானது. அந்த இடத்தில் இவரை அவர்கள் அனுமதிப்பார்களா என்ற கேள்விக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. ஏற்கனவே டெல்லியிலே இருப்பதற்கு அவருக்கு விருப்பமில்லை. யாருக்கு? கனிமொழி அவர்கள் தமிழ்நாடு தேர்தலில் அவங்க போட்டியிட விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சில இடங்கள் அடிப்பட்டது. சங்கரங்கோயில் அங்கிருந்தெல்லாம் விருப்பத்தில் பல தொண்டர்கள் பணம் கட்டினார். அப்படி இருக்கிற போது அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், கீதா ஜீவன் போன்றவர்கள், தெற்கே ஒரு பெரும் படைகள் அவர் கையில் இருக்கிறது. இப்போ நான் அந்த தொகுதியை சேர்ந்தவன், தூத்துக்குடியை சேர்ந்தவன். இவருக்கு அங்கே என்ன மரியாதை இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். முகமுகமாக போவது, மக்களை சந்திப்பது, அந்த தெற்கு பிராந்த கோவில்பட்டி, திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அந்த சவுத் இருக்கக்கூடிய ரீஜனை அவர் நல்லா வச்சிருக்கிறார். எப்படி அஞ்சா நெஞ்சன் அழகிரி என்பவர் ஒரு காலத்தில் மதுரையை கையில் வைத்ததை போன்று இவர் வைத்திருக்கிறார். யார்? கனிமொழியை நீங்கள்? ஆமாம், கனிமொழியை தான் பேசுகிறேன். அதான் சார், இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அவங்க வந்து சின்ன சின்ன கிராமங்களுக்கும் போய் அவங்க வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. தெரியும். ஸோ அவங்க போன அந்த பாதையை வந்து பார்த்தோன்னா ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு பஸ் போனாலே ரோட் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்த மாதிரியான சாலைகளில் பயணித்து அவங்க ரொம்பவும் கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க அப்படிங்கிற செய்திகள் நான் பார்த்துருக்கேன். நம்முடைய ரிலேஷன்ஸ்லாம் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொன்னாங்க, இப்போ கனிமொழி ஊருக்கு வர்றாங்க போகிறாங்கட்டு. அதே மாதிரி அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் காயல்பட்டினம் போன்ற, இப்போ தூத்துக்குடி தொகுதியில் அந்த அம்மாவுக்கும் காயல்பட்டினம், இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுவரை அவர்களுக்கு பெரும் பலமாக இருந்த கிறிஸ்தவ சமூகம் இந்த முறை தூத்துக்குடியில் இவர்களை கைவிடும் இனி. ஏன்னால் விஜய் என்கின்ற ஒரு பெரும் சக்தியை தோடிவிட்டார். விஜய் என்கின்ற சக்திக்கு மிக மூல காரணம் கத்தோலிக்கிறவர். அவர் அனைவருக்குமானவர். கையிலே இப்பொழுது ஜோசிய கயிறுகளெல்லாம் அறிந்து கொண்டு அலைகிறார் அவர். அது அவருடைய சொந்த. அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஒரே நாளில் வந்து 3 கோவில்களுக்கும் போயிருந்தார். கோயில்களுக்கு போகிறது வேற விஷயம். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஜோசியக்காரனுடைய சொல்களை கேட்பதெல்லாம் அது அவருடைய குவாலிட்டிக்கு, அது தனிப்பட்ட விவகாரம். அதை நாம் பேச முடியும். கோயிலுக்கு போகிறது அவர் இஷ்டம். கடவுள்களை சாய்பாபா கோயில் போகிறார், திருச்செந்தூர் முருகன் ஐயா கோயிலுக்கு போகிறாங்க, கஞ்சி குடிக்க போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறார், அது வேறு விஷயம். இந்த களச்சூழ்நிலையில் சபரீசன் வந்து ஒரு மறைமுகமானவர். அவர் வந்து ஒரு நேரடியாக மக்களுக்கு ஒன்றும் நின்றால் ஒன்று வெட்டி. ஆனால் கனிமொழி அப்படி இல்லை. அவர் மக்களின் நல்ல பேச்சாளர். ஆங்கில ஊடகங்களில் இன்டர்வியூ கொடுக்கறதான்னு சரி, ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர், பார்லிமெண்ட்ரியன். அவர் பல வருஷம் டெல்லியிலே கோலாட்சியர். அவரை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முடிவு எடுத்திருக்கலாம், அதில் மாற்றம் இல்லை. அதிகாரத்தில் அண்ணனுடைய பையன் தானே, மருமகன் இருக்கட்டு, நீங்கள் இங்கே இருங்கள், உங்களுக்குள் ஒரு ஒற்றுமையோடு நாம் குடும்பத்தை கொண்டு போகும். இப்போது வியாபாரம் சரியாக இல்லை. பொதுவாக வியாபாரம் தானே, வியாபாரம் ரொம்ப மந்தமாக இருக்கிறது. சூப்பர் அதே மார்க்கெட் மட்டும் வைக்க முடியாது. பக்கத்தில் ஒரு காய்கறி கடையும் போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அதை பாருங்கள், நீங்கள் இதை பாருங்கள், ரெண்டும் ஒன்றாக வரலாம் அப்படின்னு நம் தொழிலை மாற்றுவதை போன்று அவர்களும் தென்பகுதியிலே வலுவாக ஆக்குவதற்கு. ஏன்னா இவர்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாலும் சில மாவட்டங்களில் அவருக்கு வெற்றியே கிடைக்கவில்லை. குறிப்பாக டெல்டாவில் சில மாவட்டங்கள் இருக்கு, கிடைக்கல. சேலம் இது போன்ற சில மாவட்டங்களில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கல. 33-35% ஜெயித்தாலும் இந்த அலையை வைத்து நீங்கள் அடுத்த முறை அவர் வெற்றி பெறுவாரா என்று சொல்ல முடியாது. அவங்களுடைய இப்போ செயல்பாடு இன்னும் அரசியல் நமக்கு இன்னும் 58 மாதம் இருக்கு. 58 மாதம் இருக்கு. இப்போ இவர்கள் நீண்டகால திட்டம் எதற்கு போடுகிறார்கள் என்றால், வரக்கூடிய எப்பொழுது 2029 ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். 29 திட்டத்தில் இவர்கள் மத்திய அரசாங்கத்தில் பிடிப்பது மட்டுமில்லாமல் சென்ட்ரல்ல ஒரு வலுவான கால் ஊன்வதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களே வெளிப்படையாக பேசினார்கள், பாஜக அமைச்சரவையில் திமுக பங்கு பெறும் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. பாஜக அமைச்சரவையில் அவர் பேர் குறிப்பிட்டு சொல்லல, பட் அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்கான சாத்தியம். அவர் பேர் யார்? அவர் திருச்சி சிவாவா? அவர் போறாரா இல்லையாங்கிறது தெரியல. அவர் சொன்னது உண்மைதானே? திமுக தரப்பிலிருந்து இந்த மாதிரியான சில பேச்சுகள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள். ஆக திமுக அங்கே போய் சேர்ந்தால் அவருடைய அடிப்படைத்துவமாக 25% காலியாகி போயிடும். அந்த 25, நான் சொல்றது திமுகவுக்கு இருக்கிறது 25% மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற 10% போயிட்டு
தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார், அவர் அப்படியே ஒரு விதம், அதை நம்ம தனி பேசுவோம். ஆனால் பாஜகவோடு கதையை முடிச்சதுனால் கதை முடிந்து போய்விடும். அது யூகமாக இருக்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசுவான்னு தெரியாது, சட்டையை கிழிப்பேன், லாட்ரிக்காரன் அப்படின்லாம் பேசுகிறாரு. அவர் பேச்சு நம்ம நம்பகமாக எடுக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே கனிமொழியும் உதயநிதியும் ஓரளவுக்கு நல்ல பாப்புலரான ஆளுகள். கனிமொழி நல்லா பேசக்கூடியவர். அதுதான் சார். இப்போ சமீப நாட்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து சில விஷயங்களுக்கு வந்து கனிமொழி அவர்களுடைய வந்து ஆலோசனையை வந்து கேட்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து நான் பார்க்க முடிஞ்சு. சில இதில் வந்து தளங்களில் பார்க்க முடிஞ்சு. அது எந்த மாதிரியான இருக்குன்னா, இப்போ அவங்களோட கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி இப்போ வந்து அவங்களோட பிரிஞ்சு போயிருக்காங்க. அந்த கட்சியில் ஆல்ரெடி ஒரு பிரமுகர் வந்ததுக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பார்த்தோன்னா எதிர்வினை ஆற்றியிருந்தார். அது வந்து கூட்டணி முறிஞ்சது அவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிற வகையில் அவர் பேசியிருந்தார். அதுலேருந்து இன்னொரு தலைவர் வந்து திமுகவுக்குள்ளே வர இருக்கிறப்ப அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தே வந்து நம்ம திமுகக்குள்ளே அரவணைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மேல்மட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டப்போ உதயநிதி அவர்கள் வந்து கனிமொழி அவர்களிடம் போயிட்டு இது சரியான முடிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இல்லை, உடனடியாக அதை செய்ய வேண்டாம், நம்ம இப்போதைக்கு அந்த திட்டத்தை வந்து கைவிடுறது நமக்கு சரியாக இருக்கும்னு சொன்னதுனால அந்த உள்ள வரவிருந்த இன்னொரு அந்த 2ஆம் கட்ட தலைவர் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவரும் இப்போ கட்சிக்குள்ளே வராமல் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கனிமொழி அவர்களுடைய உதவி மூலியமா இங்கே திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாதிரியான செய்திகளும் வந்து உண்மைதான். நீங்கள் சொல்வது உண்மைதான். அது ஒரு சரியான மூவாகத்தான் திமுகவுக்கு அமையும். நான் அப்படித்தான் பார்க்குறேன். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் கனிமொழிக்கு சமத்துவமான அந்தஸ்து கொடுத்து இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். அவருக்கு நல்ல உடல்நலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறார். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக அவருடைய அந்த முகமாக வைத்துக்கொண்டு கனிமொழியும் இவர்களும் என்னவென்றால் இங்கே ஒரு பெரும் சிக்கல் என்ன இருக்கிறால், கனிமொழி இருந்தாலும் திமுகவினர் எல்லோரையும் இனி அடையாளப்படுத்தாமல் தூக்கிவிட வேண்டும். ஆனால் திமுக இப்போது என்ன தவறு செய்கிறது என்று நாங்கள் பார்க்கிற போது உதயநிதி ரொம்ப அவசரப்படுறார், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்காங்க. அவ்வளோ அவசரம் தேவையில்லை. இந்த 2 மாதத்தில் அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்குற போது ரொம்ப வண்டியை டிரைவ் பண்ணும்போது குண்டு குழி பார்க்காமல் போகிறாங்க. அப்படி போக வேண்டிய தேவையில்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை கவனமாக இருங்கள். நிறைய தப்பு பண்ணுவாங்க. அவர் இப்போ நிறைய தப்பு பண்ணுறார். சம்மந்தம் இல்லாமல் அப்பா என்று ஒரு தனிமையில் அவரை போய் கிண்டல் கேலி பண்ணுறாரு. சில விஷயங்களில் அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. பல விஷயங்கள் லூஸ் ஸ்டாக் போயிட்டுருக்கு. இப்போ அமைச்சர்கள் மேலேயும் அவங்க தாவிகா சார்ந்த நிர்வாகிகள் வந்து சிலர் வந்து லஞ்சம் வாங்குவதற்கான வீடியோவும் வந்து வெளியாச்சு. சில அமைச்சர்கள் தன்மை எனக்கு தெரியவில்லை. அது மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்களை அவர்கள் செய்கிற பெரிய தவறு. ஊழல் என்பது எல்லோரிடத்திலும் உண்டு, ஊழல் இல்லாதவர்களே இல்லை அப்படிங்கிற லெவலு. சரி, பரவாயில்லை. கருப்பட்டி பானைக்குள் கையை விடுவான் நக்கித்தான் ஆவான் என்று ஒரு பழமொழி சொன்னார்கள். அது விஷயம் விடுங்கள். ஆனால் அவர் யாரை சேர்த்திருக்கிறார்? மனித சமூகத்துக்கு விரோதமாக அவர் 100 கோடி ரூபாய்க்கு கட்ட பஞ்சாயத்து செய்தவர். யாரு? விஜயபாஸ்கர். எந்த விஜயபாஸ்கர்? கரூர் விஜயபாஸ்கர். ஒரு லேண்டை போர்ஜரி தவறான ஒரு இடத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார். அவர் கைது செய்யப்பட்டு மறையில் இருந்தவர். 100 கோடி ரூபாய்க்கு, நல்லா கவனிங்க, 22 ஏக்கர் பெருமானம் உள்ள இடத்தை உள்ளே வந்திருக்கார். அதே போன்று இவர் யாரு? 40 கோடியை ஒரு நிறுவனத்தில் வாங்கி கொண்டு புதுக்கோட்டை அவர் இப்பொழுது மீன் வைத்துக்கொண்டு கறி வைத்துக்கொண்டு ஹாஹான்னு ஒரு பெரிய தேச தலைவராக 10,000 பேரை கூப்பிட்டு கொண்டு ஈசிஆரில் விருந்து போடுறார். இப்போ கேட்குற கேள்வி இதுதான் பிஜேபி செய்கிறது. அங்கே அவர் பேர் என்ன? அஜித் பவார் 70,000 கோடி டிஎம்கே, மறுநாள் வாஷிங் மிஷினில் போட்டு கிளீன் ஆகிட்டார். இப்போ விஜய்கிட்ட கேள்வி, இதே கேள்வி தானப்பா நீ கேட்ட. இப்போ விஜய் அவர்கள்ட்ட நானே கேட்குறேன், இதே கேள்வி கேட்டுட்டு இவ்வளோ பெரிய ஊழல்வாதியை சார்ஜ் ஷீட் வேற ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையில் 2 வழக்குகள் இருக்குது, ஊழல் வழக்குகள் 2 வழக்குகள் இருக்குது, சிபிஐ வழக்குகள் இருக்குது. இவரை பக்கத்தில் கொண்டு வந்து நான் ஊழலுக்கு எதிரானவன் என்று பிரகடனப்படுத்தினால் என்ன நியாயம்? எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இப்படி கொஞ்சம் நெஞ்ச தப்பு இல்லை. கடந்த 60 நாட்களில் 60 நாட்களுக்கு மேலே ஆயிருக்கிறது. இன்றைக்கு 16ஆம் தேதி, ஒரு 65 நாட்கள் ஆயிருக்கு. இவ்வளவு தவறை செய்யும்போது இன்னும் இமாலய தவறுகள் வந்துவிடும். அவர்களுக்கு அனுபவம் இல்லை. டிஎம்கேக்கு என்ன வேலைன்னா ஸ்பெக்டேட்டர் கேலரிஸில் அமர்ந்து கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலே போதுமானது. அதற்குள் நீங்கள் சொல்வதை போன்று ஒருவேளை அந்த செய்தி உண்மையாக இருந்தால், கனிமொழி மற்றவர்களெல்லாம் உண்மையாக இருந்தால் உண்மையிலே அது நடக்கும். ஆனால் அந்த குடும்பத்திற்கு கூடிய பின்னணி விவகாரங்கள் நமக்கு தெரியவில்லை. தானாடவில்லை என்றாலும் தன் சதையாடும் என்று என்னதான் இருந்தாலும் கிச்சன் கேபினெட்டில் அவர் சும்மா பேசுவார். யார்? துர்காமலாம். அவருக்கெல்லாம் வலிமையான ஒரு கைகள் உண்டு. அதே போன்று செல்வி, அவர் ரொம்ப ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஸ்டாலினுடைய அக்கா தான் நினைக்கிறேன், அக்கா தங்கச்சி அக்கா சகோதரி. அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் கனிமொழியை கொண்டு வருவார்கள். கொண்டு வரலாமா, கொடுக்கலாமா,
நாளைக்கு உதய்க்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் பார்த்து பேசி, இல்லை அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும், அப்படி செய்யாது, மாப்பிள்ளை நீங்கள் கொஞ்சம் இப்படி இருங்க. இப்போ எல்லாம் வியாபாரம் தானே, கார்ப்பரேட் நிறுவனம் தானே, இந்த பங்கை நீ வச்சுக்கோ, இந்த பங்கை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தமிழ் மக்களை பொறுத்தவரை அதல்ல, நல்லா செஞ்சார்னா ஓகே, அதான் முக்கியம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து விஜயபாஸ்கர்கள் பற்றி பேசக்கூடிய சமயத்தில் பாஜகவோட ஒப்பிட்டு பேசுனீங்க. இதே ஒரு கேள்வியை வந்து பார்த்தோன்னா சிபிஎம் சண்முகம் கிட்ட வந்து பார்த்தோன்னா செய்தியாளர்கள் கேட்டாங்க. ஸோ பாஜகவுடைய பணியை தானே இங்கே வந்து விஜயம் வந்து கையாளுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அது வந்து அவர் வந்து மறுத்து பேசினார். அவர் வந்து என்ன கருத்து தெரிவித்தார்னா, இல்லை பாஜக செய்கிறது வந்து விஜய் அவர்கள் செய்கிறவரை நம்ம ஒப்பிட முடியாது, தாவேக்காவுடைய செயல்படுறவரை நம்ம ஒப்பிட முடியாது. அதுக்கு அவர் காரணமாக சொன்னது, அவங்க வந்து பாஜக ஒரு கட்சியவே வந்து பார்த்தோன்னா இரண்டாக உடைத்து அந்த கட்சியை உள்ளே கொண்டு வந்து சேர்த்து அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுவாங்க. ஆனால் இங்கே விஜயை பொறுத்த வரைக்கும், அதாவது முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும், இப்போ அதிமுக வந்து பார்த்தோன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தாவேக்கால சேர்றாங்க. இதை நம்ம ஒப்பிட முடியாதுன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இந்த அதிமுக உடைப்பதற்கான ஒரு முயற்சிகள் வந்து முன்னாடி மேற்கொள்ளப்பட்டதை நாமே பார்த்தோம். இந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா தாவேக்காக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க சட்டமன்றத்தில். ஸோ அதை தாண்டி இவர் வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் போய் நேரில் சந்திக்காமல் அவர் வந்து அதிமுகவோட இன்னொரு தரப்பு போய் சந்திச்சிருந்தார். ஸோ எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் தலைமையிலான இந்த குழுவை போய் சந்திச்சிருந்தார். ஸோ இந்த முயற்சிகளில் தாவேக்கா இறங்குனது அப்படிங்கிறது நமக்கு பலிதமாக அந்த இடத்துல தெரிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல வந்து தாவேக்காவை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லாருமே சாஃப்ட் கார்னரோட அணுகுறாங்களோ, பாஜக அளவு கடுமையாக எதிர்க்காம அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லை சார்? நிச்சயமாக இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போர்த்தி கொண்டு படுத்தால் என்ன, படுத்து கொண்டு போர்த்தினான, ஒரு போர்வையை கொடுத்தாச்சு. நம்ம படத்தில் பார்ப்போம், அதை இப்படி போர்த்திக்கிட்டு இப்படி படுப்பான் சிலவன் கிளீனாக தட்டி போட்டு பாய போட்டு படுத்து, போர்வை போர்த்தல், அவ்வளோதான். இந்த சண்முகம் ஐயா அவர்கள் சொல்வது மூட்டு கொடுக்குற காரணம். கம்யூனிஸ்ட்வாதிகள் இவ்வளவு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்தார்கள், நான் கேட்கிறேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால், திமுகவோடு இருந்தீர்கள், எல்லாருமே மௌனியாகி போனீர்கள். தொடர் தொல் திருமாவளவன் அவர்களும் எனக்கு ரொம்ப வேண்டியவர், வெல்விஷர், நான் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஆள் தான், நல்ல பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர். ஆனாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மதவாதம் என்ற அடிப்படையில் மதவாதத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோம் என்ற ஒரே சித்தாந்தத்தில் திமுகவோடு எல்லா செயல்பாடுகளுக்கும் எல்லோரும் இணைந்துதான் போனீர்கள். காதர் மீதியனெல்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இடதுசாரிகள், தோழர் தொல் திருவாளன், காங்கிரஸ், எல்லோருமே இணைந்து தான் போனீங்க. காலம் என்னவென்றால் திமுக இவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அப்போது கூட்டணி விவகாரத்தை கேட்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுடைய ஃபார்மேட்டில் இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. கூட்டணி ஆட்சி. இப்போ அன்னைக்கு அவர்களுக்கு வேற பிளாட்ஃபார்ம் இல்லை. ஏன் பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு இருந்த ஒரே ஆள் செக்யூலருங்கிறது பழனிசாமி. பழனிசாமி முழுவதாகவும் பழனிசாமி கட்சி அமித்ஷா கட்சியாக மாறிட்டு டெல்லிக்கு போகிறது. இப்போ இன்னைக்கு கூட நான் தாவேக்காவில் சேரவா பாஜகவில் சேரவா என்பதை குறித்து எஸ்பி வேலுமணி அங்கே போய் கேட்டுட்டு வர்றாரு. அருளாசி வாங்குற உத்தரவு சாமி அமித்ஷா. அங்கே இருக்கிற குஜராத்தி பனியாவுக்கும் தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அதிகாரம் மட்டும்தான். தமிழ் மக்களின் மனநிலை என்ன, தமிழர்களின் தமிழ் குடிகளுடைய நிலை என்ன, தமிழுடைய இதற்கு குஜராத்தி பனியாட்டை போய் நீ ஏன் கேட்குற? புரியுதா உங்களுக்கு? அதிமுகவை அது நான் ரெண்டாவது பேசுகிறேன், முதல்ல இங்கே வந்துடும். இப்படி ஒரு சூழ்நிலை, இவர்களுக்கு பிளாட்ஃபார்ம் எதுவும் இல்லை. யாருக்கு? இந்த மதச்சார்பற்ற செக்யூலர் இருக்காங்க பாருங்க டிஎம்கேல. அதனால் நாம் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எப்போ டெல்டாவில் விவசாயிகளுடைய பாதிப்பு வந்துச்சு, வேங்க வயலில் தலித்துகளுக்கு பாதிப்பு வந்துச்சு, தமிழ்நாட்டுடைய தென்பகுதிகளில் சுரங்கங்கள் ஆயிலாக தாமிரபரணியும் சரி, பாடசாலை, தென்காசி, எல்லா இடங்களிலும் சுரங்கங்கள் தோட்டப்பட்டது. இந்த ஒரு அமைப்பு இருக்கு, அறப்போர் இயக்கத்தோடு நான் நிகழ்ச்சியை நகர்த்தினவன். இவங்க எப்படியெல்லாம் நான் நிறைய ஏராளமான நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். தூய்மை பணியாளர்களுக்கு வெறும் 50 கோடி தான் கேட்டாங்க. பாவம், 50 கோடி கொடுக்க முடியாதா? கார் ஓட்டுறதுக்கு 44 கோடி ரூபாய்க்கு ஒரு சாலை போட்டது திமுக அரசு. எத்தனை கோடி! நான் அந்த பெண்களை, குட்டியம்மான்னு ஒரு பெண்ணை கூட்டு வந்து லைவ்ல ஒரு மிக முக்கிய தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்தவன். அவர்களை கண்ணீர் வடித்தார்கள். ஐயா, பிள்ளைகள்லாம் படிக்கல, 16,000 ரூபா சேலரி. இந்த இடத்துல தங்களுடைய வலிமையான அதிகாரத்தை பயன்படுத்த இடதுசாரிகள் ஏன் தப்பினார்கள்? நான் சொல்வது புரிகிறதா? அதாவது திமுக ஆட்சியில் நடந்த விஷயங்களை பற்றி திமுக ஆட்சியில தான் அதான் சார். இப்போ அதே விஷயம் தான் தாவேக்கா ஆட்சியிலும் திரும்பவும் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமா, இன்னைக்கு அன்னைக்கு முட்டு கொடுத்தீர்கள், அந்த முட்டு எவ்வளவு தவறு. இப்போது தாவேக்காவில் நீங்கள் சேர ஏன் மறுத்தீர்கள் என்றால், தாவேக்கா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சுனாமி பேரலை, ஒரு ஆழி பேரலை இருக்காது என்று தெரியாது. ஐயா வைகோ அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்றீங்க தெரியாது இவர்களுக்கு.
இப்போ அந்த ஆழிப்பேரலை வந்தவுடன் அனைவரும் இங்கே வந்து சேர்ந்தார்கள். சேர்ந்த ஒரு காரணத்தை அவர்கள் சொல்வது ஏற்புடையதான். சரி, பரவாயில்லை, மதச்சார்பற்ற சரி பரவாயில்லை. தமிழ்நாட்டுடைய கவர்னர் இப்போ தொல் திருமாவளவன் அவர்களும் சரி, இப்போ இவர் பேர் என்னது, சிபிஎம் சண்முகம் சரி, ஐயுஎம்எல் காதர்மதின்னு சொல்றாரு. இஸ்லாமிய பெண்கள் கியூவில் நின்றாங்க. அவர் ஏதோ பேசுகிறார். அதுக்கு முஸ்லீம் அமைப்புகள் அவருக்குள்ளே சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மத பிரச்சனை, அதை விட்டுருங்க. எப்படி முஸ்லீம் பெண்கள் என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க பெரிய மனுஷன். அவர்களும் சொன்னார்கள், நான் அப்படி சொல்ல, திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டியது வாக்களியுங்கள் அப்படியெல்லாம் சொன்னேன்னு சொல்லி எல்லோரும் மௌனியாக இருந்துபட்டு இருக்கிற போதே குழப்பத்தை கொண்டு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்தது காங்கிரஸ் மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், பிரவீன் சக்கரவர்த்தி வந்தார், மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இவர்கள்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாலே திமுகவுக்கு சூடு வச்சுட்டாங்க. புரியுதா? அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனது தான் சார் இந்த பிரச்சனை எல்லாமே. சரி, நம்ம அதை வேற ஒரு விவாதத்தில் பேசலாம். இப்போ இந்த விவாதத்தை சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள். நேற்று போய் சந்திச்சிருக்காரு சண்முகம், சந்திச்சார்ல விஜய், சந்தித்து வானலாவை பாராட்டுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் மேலே என்ன நம்பிக்கை வரும்? பக்காவாக விஜய் செய்வது குதிரை பிறந்தான். என்ன தப்பு? அவங்க கட்சியிலேருந்து மொத்தமாக அவ்வளோ பேர் வந்துட்டாங்களே. அதிமுகவை இப்போ அவருடைய வேலை ஒன்றும் இல்லை. அவங்க ஸ்கீம் என்னென்னா, ஏடிஎம்கேயை அம்மையார் செல்வி ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், இந்த அணியாக நாங்கள் தான் அப்படிங்கிறத உருக்குலைய வைக்க வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனாலும் பழனிசாமிக்கு ஒரு லக்கு என்னவென்றால், பழனிசாமி வெற்றி பெறவே முடியாது வரலாற்றில். ஆனாலும் எனக்கு ஒரு பெரும் ஆச்சரியம் என்னவென்று நீங்கள் கவனியுங்கள். 2021 தேர்தலிலும் 2026 தேர்தலிலும் தோல்வி அடைந்தது உண்மைதான். ஆனால் அந்த வாக்கு ஒரு கோடி கிட்ட வந்திருக்கு பாருங்க, அது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆக காலப்போக்கில் இருக்கின்ற போது இவ்வளவு சித்தாந்தவாதிகளான கம்யூனிஸ்டர்கள் இதை முட்டு கொடுத்து பாரதிய ஜனதாவுடைய என்னது அது பேரம் வேறு, இந்த பேரம் வேறு என்று சொல்வது அசிங்கமாக இருக்கிறது, அவலட்சணமாக இருக்கிறது, கேட்பதற்கே சங்கோஜமாக இருக்கிறது. பக்காவாக பேரம்தான். புரியுதா உங்களுக்கு? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார், இறுதியாக வந்து ராஜேந்திர பாலாஜி அவர் சில நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது வந்து பார்த்தோன்னா, ஸ்டாலினுக்கு கோவம் வந்தால் தாவேக்கா ஆட்சியை வந்து கவிழ்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு திமுகவினர் இதை பேசினா வந்து நமக்கு பெரிய அளவில் நம்ம வந்து அதை கடந்து போயிடுவோம், எடுத்துக்க மாட்டோம். பட் ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், முன்னாள் மாஜி அமைச்சராக இருந்தவர், அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாருன்னா, அப்போ அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவா சார் இருக்குது? இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடப்பாடியை முதல்வராக்க முயற்சி செஞ்சாங்க, இல்லை திருமாவளவனை முதல்வராக்க முயற்சி செஞ்சாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து தாவேக்கா முன்வச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுனா, பின்னாடி திரைமறைவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கோ, அதுக்கான முயற்சிகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்லை சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க தொடர்ந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீங்க கவனிங்க. இந்த ஆட்சி 6 மாசம் நீடிக்காது, ஆட்சி நீடிக்காது, இதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி நடந்தால் கேவலப்பட்டு போய்விடுவார்கள். அந்த நடப்பதற்கு இவர்கள் யாரை பயன்படுத்துவார்கள் திமுகவினர் என்றால், அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கு. திருச்சி சிவா மினிஸ்டராவாங்கிறதுல உண்மை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது. இந்த 3 விஷயம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது ஒரு ஆச்சரியமான தகவல். கொள்கை எதிரி என்று சொல்லி இவ்வளவு பெரிய பிரகடனத்தை வைத்துக்கொண்ட பாஜக தொடர் திருமாவளவன் சொல்லியிருக்கார், எப்போது அவர்கள் பாஜகவை சேர்ந்தால் நாங்கள் திமுக விட்டு முழுமையாக போடுவோம். அது அவருடைய பதில் கொஞ்சம் குழப்பம்தான். திருமாவளவன் இங்கே வந்து விட்டது, மறுபடியும் திமுகவுக்கு என்ன இருக்குது? இவர்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கொள்கை எதிரி எங்களுக்கு தான். அப்படி பார்த்தா திமுகவோட வலிமையாக இன்று வரைக்கும் இருக்கிறது இவங்க தான். 1998 வஜிபாய் பண்டார பிரதேசிகன்னு 97 சொல்லிட்டு 98 கூட்டு சேர்ந்த கட்சி தான். கூட்டே சேராத கட்சி இன்னைக்கு எதுன்னு சொன்னால் நம்பர் 1 விஜய் தான். இதுக்கு தான் அவங்க ஆதரவு கொடுக்கணுமே தவிர, அப்படி ஒரு லெவல் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால், நடந்து விட்டால் பெரும் கேவலத்தை சந்தித்து விடுவார்கள். யார்? திமுகவினர். இந்த சீட்டும் பெற மாட்டார்கள். அப்படி ஒரு அப்படி ஏதாவது 10 பேரை ஏதாவது ஒன்று செஞ்சால் அப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் நினைக்கிறேன். ஆனால் சமீப காலமாக சபரீசனுக்கும் டெல்லி தலைமைகளுக்கும் உள்ள ஒரு உறவு அப்படி ஒன்று நடந்திருப்பேனால் தமிழ்நாட்டு அரசியலில் திமுக இனி எப்போதும் வர முடியாத ஒரு கேவலத்திற்கு வந்துவிடும். ஏனென்று கேட்டால், அவர்களுக்கு இன்றைக்கி பாருங்கள், அவர்களுக்கு இன்றைக்கி ஆதரவு எவ்வளோ? 106 தான் இருக்கிறது. 13 பேர் ஆதரவில் இருக்கிறாங்க, 120. இப்போது இந்த தேர்தலை நடத்தவில்லை என்றால் அவர்களுக்கு ஆதரவு மிகவும் குறைவாகத்தான் தேவை. 114 வந்தாலே போதும். இப்போ தேர்தல் தாராபுரத்தில் சத்யபாமா, இப்போ பெருந்துறை 1, 2 விஜயபாஸ்கர்கள், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இது நடத்தப்பட இதில் 5 வழக்கு போட்டிருக்காங்க. வெங்கடாச்சலன்னு ஒருத்தர் வழக்கு திறந்திருக்கார்.
அதுக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கு, இதை நாம் பார்க்கணும். ஆனால் வழக்கு எப்போது தொடங்கப்பட்டது? வழக்கு அவர்கள் வெளியேறுவதற்கு முன்பு போடப்படவில்லை, வெளியேறிய பிறகுதான் போட்டப்பட்டிருக்கிறது. அப்போ கோர்ட்டும் இதில் சில கன்ஃபியூஷன் ஆகுது. அப்படி ஒரு தவறான நடவடிக்கை எடுத்தனால் பொது சமூகத்தில் இப்போ விஜய்க்கு மேலே எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சியும் வரல. இப்போ மக்கள்கிட்ட நான் போய் பார்க்க மிகப்பெரிய லெவலில் நமக்கு நான் மக்கள்கிட்ட கேட்குறேன், 60 நாள் தான் ஆயிருக்கு. அவருக்கு வாக்களித்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? என்னப்பா இப்போதானே வந்திருக்காரு, அதுக்கடையிலே நீங்கள் அப்படி ஒருத்தர் எதை பார்த்தாலும் அந்த புள்ள மேலே தான் குறை சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. இப்படி தான் மக்கள் பேசுகிறார்கள். ஒரு 65 நாளில் ஒரு பெரிய வெறுப்பு வரும் என்று நமக்கு நம்ப தோண்டவில்லை. இது இன்னும் 650 நாட்களாக மாற வேண்டும். 665 ஒரு 0 வர வேண்டும். அப்போ 650 நாட்கள் ஆகும். 650ங்கும் போது 365 கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆயிரும். அப்போது தான் அந்த சாப்பாடு வெந்திருக்கான்னு பார்க்கணும். ஒலை கொதித்து கொண்டிருக்கிறது. இப்போது தான் அரிசியை தட்டி இருக்கிறோம். எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? அதே லெவலில் தான் இருக்கும். நீங்கள் எப்படி சட்டிக்குள்ளே ஊற போட்டிங்களோ அதே லெவலில் தான் இப்பொழுது அரிசி இருந்து கொண்டிருக்கிறது. அவர் பேர் என்ன சொன்னீங்க? செந்தில் பாலாஜியில் இப்போ அதிமுக சொன்னீங்களே, ராஜேந்திர பாலாஜி எல்லாம் ஒரு பெரிய விவரமான ஆள் கிடையாது. அவருக்கு போகிற போக்கில் எல்லாம் மேலே இருந்தவன் பார்த்துக்கிடுவான்னு சொன்ன அல்ல அவரும் முக்கியம். கடந்த காலங்களில் எல்லாம் மோடி ஐயா பார்த்துக்கிடுவாங்கன்னு சொன்னார். அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் யார்? நம்ம திண்டுக்கல் சீனிவாசன். அவருக்கு ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த ஒரு மைனாரிட்டியான சாதிய பின்னணி கொண்டவர் தான் நம்ம ராஜேந்திர பாலாஜி. அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. அது யதார்த்தமாக சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியல. அவர் யதார்த்தமாக தான் சொல்லியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒரு பெரிய நெருக்கத்தில் இப்போ வரக்கூடிய கலச்சூழல்கள் ஒன்றும் இல்லை. ஒருவேளை 2029 அவர்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இயற்கை கூட்டணி இல்லை என்றால் அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பது வேறு. ஆனால் அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அன்றைக்கி கூட முக்கியமான ஒரு ஆளுமை சொல்லியிருந்தார். யார்? டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தார். நமக்கு இங்கே பேசணும்னு தெரியல. டிடிவி தினகரன் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். காலப்போக்கில் நிலைமைகள் மாறுகின்ற போது அதற்கேற்றவாறு சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டணி வைக்கணுமா, அதை விட்டு நாங்கள் இன்னும் அதிமுக திமுக என்று சொல்ல விடியலை என்று டிடிவியினுடைய ஒரு வாய்க்கு இருந்தார். தீய சக்தி என்று வாய்க்கு சொல்லக்கூடியவர்களை இன்றைக்கு நல்ல சக்தியாக அதிமுகவை திமுகவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது காலப்போக்கில் மாறுகிறது. அண்ணா கண்ட இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம், கருணாநிதி கண்ட இயக்கம், 40 ஆண்டுகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களெல்லாம் இல்லை. காலப்போக்கில் இவர்களை மாற்றுவதற்கு சேருவார்களா என்று கேட்டால் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தான். அதுக்கு காலம் தான் சார் பதில் சொல்லணும். அது காலம் தான் இருக்கும். அந்த பாசிட்டிவ் கருத்தில் தான் ராஜேந்திர பாலாஜியுடைய கருத்து. இப்போ இவர்களுக்கு எல்லாமே காலியாகி வந்துட்டாங்களே. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் பல பேர் வரப்போகிறாங்கன்னு கிடக்கு. இன்னும் பல பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியுது. அதனால் அதனுடைய ஒரு உற்சாக, இது ஊனாமானா என்று சொல்வார்கள் நம்ம ஊர்களில். இந்த உற்சாகத்தின் வெளிப்பாடு தான் ராஜேந்திர பாலாஜி பேசினதே தவிர மற்றபடி ராஜேந்திர பாலாஜிக்கெல்லாம் பெரிய ஒரு விஷயம் இருப்பதாக நான் அதை எண்ணவில்லை. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்